ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காவே டிஎன்பிஎஸ்சி. போன ஃப்ரைடே நம்மளுக்கு குரூப் 4 அண்ட் குரூப் 2 சிலபஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, என்ன அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஆல்ரெடி எல்லா சேனல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நான் கொஞ்சம் நல்லா உள்ள அலசி ஆராய்ஞ்சு இதில் என்னதான் அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இதில் பார்த்துருக்கேன். வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். குரூப் 4ஓட பேட்டர்ன் என்ன? ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழ், அப்புறம் ஆப்டிடியூட் மேக்ஸ். இந்த 3 பார்ட்டாக தான் பிரிச்சிருப்பாங்க. அதை இவங்க எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸை வந்துட்டு டோட்டலி ஒரு 6 யூனிட்டுக்குள்ளார வச்சுட்டாங்க. ஓகேவா? மேக்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே தான் 10th யூனிட்டாக போன சிலபஸ் லாஸ்ட் சிலபஸில் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து பார்ட் பியில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா திறனாய்வு வச்சுட்டாங்க. சரிங்களா? மேக்ஸ் வச்சுட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ஆ பிரிச்சு. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேஜர் சேஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா, சிலபஸை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது யூனிட்டை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மார்க்ஸ் பிரிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன வச்சிருக்காங்கன்னா சயின்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுல போன சிலபஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, பொது அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திறனறிதல், கல்வி கற்றல் இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இதுல இல்ல. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி எப்பயும் போலதான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. சேம் அதுல என்ன கொடுத்தாங்களோ அது அப்படியே தான் இதுல இருக்கு. பெருசா ஒன்றும் மாற்றம் இல்ல. எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள், அதை சேர்த்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. அதாவது முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸை தனியா செகண்ட் யூனிட்டா வச்சிருந்தாங்க. இப்ப அந்த கரண்ட் அஃபேர்ஸை ஒரு 3-4 யூனிட்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ சயின்ஸ் அதே தான், எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திருக்காங்க. ஸோ சயின்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்துட்டு படிக்கணும். இதுக்கு எவ்வளவு மார்க், எவ்வளவு கொஸ்டின்ஸ் இதுல கேட்பாங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து ஜியோகிராஃபி 2வது யூனிட்டா வச்சிருக்காங்க. இதுல 5 கொஸ்டின் கேக்குறாங்க. சேம் அதே சிலபஸ் தான். எக்ஸ்ட்ரா இதுல என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா, புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள், இந்த 2 விஷயத்த சேர்த்திருக்காங்க. சோ ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடணும், பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதை நான் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். இதுல எக்ஸ்ட்ரா இந்த புவியியல் அடையாளங்கள் அப்படிங்கிற ஒன்று, ஒரு இடத்தினுடைய லொகேஷன்ஸ் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. லேண்ட்மார்க், இது இந்த இடத்துல இருக்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான். இந்த இதெல்லாம் கேட்கறாங்க இல்லையா, சரணாலயங்கள், எப்படி சொல்றது, பூங்கா, இது ரிலேட்டடா ஒரு மேட்சஸ் மாதிரிலாம் கொடுப்பாங்களா, அதுதான் அந்த மாதிரி தான் இதுல கேட்பாங்க. நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது தேர்ட் யூனிட் என்ன வச்சிருக்காங்கன்னா, இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். அதாவது ஹிஸ்டரியையும் ஐஎன்எம்மையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்துட்டு ஹிஸ்டரி எப்படி படிக்க போறோம்னா, ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, இது மூணுத்தையும் சேர்த்தி நம்ம வந்துட்டு தேர்ட் யூனிட்ல படிக்க போறோம். இதுக்கு வந்துட்டு மொத்தம் 10 கேள்வி இதுல இருந்து கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிந்து சமவெளியில இருந்து ஆரம்பிச்சு சேம் தென்னிந்தியா வரலாறு வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, ஐஎன்எம் வந்துட்டு சேம் அதே சிலபஸ் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எக்ஸ்ட்ரா இதுல என்ன சேர்த்திருக்காங்கன்னா, அந்த முத்துலட்சுமி அம்மையார், மூலூர் ராமாமிர்தம், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்துட்டு சேர்த்திருக்காங்க. முத்துலட்சுமி அம்மையார், மூலூர் ராமாமிர்தம், இவங்கள எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. நம்ம இதை வந்து யூனிட் 8ல தான் ஆக்சுவலி நம்ம படிப்போம். பட் இதுல வந்துட்டு சேர்த்திருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை இனம், மொழி, வழக்காறு, இந்திய ஒரு மதசார்பற்ற நாடு. அதாவது யூபிஎஸ்சி சிலபஸ்ல ஒன்று இருக்கும், இந்தியா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இதுல வந்துட்டு படிச்சே ஆகணும். நம்ம இதுல ஒவ்வொரு யூனிட்டா படிக்கும்போது பாத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 4th யூனிட் என்ன வச்சிருக்காங்கன்னா, நம்மளுடைய ஐஎன்எம் வந்துட்டு வச்சிருக்காங்க. சாரி, பாலிட்டி வந்து வச்சிருக்காங்க. இந்திய ஆட்சியல் 15 கேள்வி. நல்லா பாத்துக்கோங்க, 15 கேள்வி வெறும் ஒரே ஒரு யூனிட். எதுல இருந்து? பாலிட்டில இருந்து கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் அதேதான், இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மனித உரிமைகள் சாசனம் வரைக்கும் வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் ஆட்சியல் முறைமைகளும் நடப்பு நிகழ்வுகள். நம்ம ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான். ஓகேவா? அத வந்துட்டு இதுல அப்படியே மெர்ஜ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது இந்திய பொருளாதாரம் 5th யூனிட்டா வந்துட்டு இது இருக்கு இல்லையா, கெமிஸ்ட்ரி, சாரி, எக்கனாமிக்ஸ் அண்ட்
எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இது ரெண்டும் சேர்த்து ஒரு யூனிட்டா வச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்சதே இந்த ஒரு பார்ட்டு தாங்க. ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணலாம். என்னது இது எல்லாரும் தலைகீழ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னமா எப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. இதுல இதான் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு இந்த யூனிட் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம், அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சேம் அதே தாங்க, எந்த மாற்றமும் பெருசாலாம் இல்லை, அதே அர்ச்சமாவு தான், பட் மர்ச் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இது நம்ம ஈஸியா படிக்கலாம், நான் உங்களுக்கு தான் ஈஸியா சொல்லித்தரேன். ஓகேவா? 20 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. 20 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, பிளஸ் இதுல வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்தது யூனிட் 6 என்ன வச்சிருக்காங்கன்னா, போன சிலபஸ்ல யூனிட் 8 இருந்தது இல்லையா, அதை அப்படியே வச்சுட்டாங்க. அதுல இருந்து மட்டும் 20 கேள்வி, இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல மேஜரா நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய சேம் அதே சிலபஸ் தாங்க, பெருசா எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இதுல வந்துட்டு 19 20ஆம் நூற்றாண்டின் எழுச்சி, அந்த எவல்யூஷன் வந்துட்டு இதுல எல்லாம் தூக்கிட்டாங்க. மற்றபடி அதே சிலபஸ் தான், ஈஸியா மார்க் வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம நியூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல 5, ஜாகிரபில 5, அப்புறம் என்ன பாலிட்டியில 15, ஹிஸ்டரி பிளஸ் INM சேர்த்தி 10, அப்புறம் எக்கனாமிக்ஸ் பிளஸ் யூனிட் 9 சேர்த்து 20, யூனிட் 8ல மட்டும் என்னது 20 கொஸ்டின், 75 கொஸ்டின் வந்துருச்சா. ஸோ இந்த இப்படி சிலபஸ் பிரிச்சதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு யூனிட்டை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு சயின்ஸ்ல போன டைம்ல 10 கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐயோ இதுல இந்த கொஸ்டின் வருமா, ஐயோ மாறி இதுல வருமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இந்த டைம் என்ன பண்ணிடலாம், நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க, சயின்ஸ் ஜியாகிரபி டீல்ல விட்டுட்டு மீதியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு யூனிட்டையும் ஒமிட் பண்ண கூடாது. இது நம்மளுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய படிக்கிற சுமையை குறைக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு இருக்காங்க. பட் இல்ல, நம்மளுக்கு வச்ச ஆப் இது. ஸோ அதனால எல்லாம் கேர்ஃபுல்லா படிங்க. அடுத்தது பாருங்க, மேக்ஸ பார்ட் பி பிரிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுமே பண்ணல, INM-ஐயும் ஆப்டிடியூடையும் லாஜிக்கல் ரீசனிங்கையும் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. சேம் அதே சிலபஸ் தான், அதை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஆப்டிடியூடுக்கு நான் 15 கேள்வி கேட்பேன், அதே மாதிரி இதுல இருந்து லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து 10 கேள்வி கேட்பேன் அப்படின்னு அதே 25 கேள்வி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம ஈஸியா 25 கொஸ்டின் வந்துட்டு அடிச்சிடலாம். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, அடுத்தது தமிழ். தமிழ்ல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் 85%க்கு உங்க மூளை யூஸ் பண்ணணும், 15%க்கு தான் நீங்க படிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அப்ப நம்மளுக்கு பார்ட் A B C, அதாவது பகுதி பகுதி ஈன்னு இருந்தத அப்படியே இந்த யூனிட் பிரிக்கிற மாதிரி பிரிச்சுட்டாங்க, அழகுன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டா இலக்கணம் 25 கேள்வி. என்னத்த போயிட்டு அதுல பெருசா ஒண்ணும் இல்ல, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிறை, குரில் நெடில், லகர வேறுபாடு, நகர வேறுபாடு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இலக்கணத்தை 5ஆ பிரிப்போமா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு 5ஆ பிரிப்போமா. இந்த 5 இலக்கணத்தை தெளிவா படிச்சுட்டீங்கன்னா, இலக்கணம், சொல்லகராதி, சரிங்களா, எழுதும் திறன், கலைச்சொல், இந்த பார்ட் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். அடுத்தது கலைச்சொற்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, இதுல பாருங்க, இந்த இதான் சேம் அதேதான். கலைச்சொற்கள்ங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்கூல் புக்ல லாஸ்ட் பேஜ் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு இயல் முடியிற இடத்துலயும் நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, சில ஆங்கில வார்த்தை அதை வந்துட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல, அதத்தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு கலைச்சொற்கள், அதாவது நாங்க இந்த மாதிரி அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழ் சொல் கேட்போம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் பார்ட் தான் இது. அடுத்தது பாருங்க, 15 கேள்வி எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா, வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். அதாவது என்னன்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம படிச்சு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். ஈஸியா தான் இருக்கும், பட் நம்மளுக்கு டைம் பத்துமான்னு தெரியல. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, எளிய மொழி பெயர்ப்பு. அதாவது சேம் அதே டிரான்ஸ்லேஷன் தாங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஓகேவா? அதுல நம்ம வந்துட்டு டெக்னாலஜி ரிலேட்டட் துறை சார்ந்த கலைச்சொற்கள் பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுல மொழிபெயர்ப்புங்கிறது என்னன்னா,
பிறமொழி சொல், ஆங்கில சொல். அதாவது மேபி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு கூட என்ன சொல்லலாம், நம்மள டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லலாம். இல்ல அந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு வேர்ட் எடுத்து நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இந்த 85 கேள்விக்கு தான் நம்ம வந்துட்டு நம்ம மைண்டை யூஸ் பண்ணி, அதாவது இலக்கணத்தை நல்லா புரிஞ்சுட்டு பிராக்டிஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஏரியாஸ் இந்த 85 பார்ட்டு. நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடிய பார்ட்டு லாஸ்ட் பார்ட், 7வது பார்ட், இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த பார்ட் தான் வந்து என்னது, நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடிய ஏரியா. இதுல கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் சூப்பரா படிச்சுக்க போறோம். திருக்குறள், அப்புறம் வந்துட்டு என்னது, 8 தொகை, 10 பாட்டு, எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? புது கவிஞர்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. மெயினா வந்துட்டு 10ஆம் வகுப்பு தரோன்னு நம்மளுக்கு ஆணி அடிச்ச மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா 10ஆம் வகுப்பு தரம் வரைக்கும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம 12th வரைக்கும் படிச்சுக்கணும். ஓகேவா? தமிழை நம்ம எப்படி ஈஸியா படிக்கணுங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. தமிழ் வெரி வெரி ஈஸி. நம்ம வந்துட்டு 6th to 12th வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக்ல இருக்கிற இலக்கணத்தை கரைச்சு குடிச்சிடணும். எழுத்து, சொல்லு, பொருள், அப்புறம் டிரான்ஸ்லேஷன், இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சோம்னா 85 கொஸ்டின் ஈஸியா அடிச்சிடலாம். அதே மாதிரி இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டும் அதே மாதிரி தான் 6th to 12th வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த எல்லா அறிஞர்கள் பத்தியும் நம்ம படிச்சிடணும். நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன படிக்கணும், சிறப்பு தமிழையும் நம்ம படிச்சிடணும். ஓகேவா? சோ நம்ம இது ரொம்ப ஈஸியா, இவ்வளவு ஈஸியா இருக்கே, இது நம்ம பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் பயந்துட்டு போயும் இன்னும் இத்தனை கொடுத்துருக்காங்க. பட் உள்ள வந்துட்டு அதனோட எக்ஸ்பிளேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் வைக்கிறாங்களா டிஎன்பிசி, அதுதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? டிஎன்பிசி வெப்சைட்குள்ள போங்க. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் இருக்கும், எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேவா? உட்காந்து ஒன்னொன்னா பாருங்க. அவ்வளவுதான் இந்த சிலபஸ், தமிழ் சிலபஸ். ஓகேவா? பட் நம்மளுக்கு இது ஈஸியா இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம இவ்வளவு படிச்சா போதும், நம்ம ஈஸியா 55 கொஸ்டின் அடிச்சிடலாம், மீதி ஒரு 15 கொஸ்டின் எப்படியாவது கஷ்டப்பட்டு தமிழறிஞர் தமிழ் தொண்டை மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த குரூப் 4ல விஏஓ ஆயிரலாம். அந்த ட்ரீம் மட்டும் யாரும் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்மளுக்கு ஏன் இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்காங்கன்னு நல்லா டீப்பா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம கஷ்டப்பட்டு கூட, கஷ்டமா இருக்கிறத கூட படிச்சு மக்கப் பண்ணி ஏதாவது பண்ணிடுவோம். ஆனா ஈஸியா இருக்கிறதுல நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்ல விட்டுட்டு போயிருவோம். சோ இந்த பேட்டர்ன்ல நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் ஒழுங்கா படிக்க மாட்டோம். ஓகேவா? இது தெரிஞ்ச கொஸ்டின் மாதிரி இருக்குன்னு டப்புன்னு என்ன பண்ணிடுறது, ஆன்சரை நம்ம டப்புன்னு போட்டுருவோம். பட் அவங்க அதுல ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஓகேவா? கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் இருக்கும். ஆனா நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? லாஸ்ட் குரூப் 4 பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு, அதை விடவே இந்த டைம் ஈஸியா கூட கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் பெருசா வெளில இருந்து போக மாட்டாங்கங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்கை தாண்டி அவங்க எதுவும் போறது இல்ல. நம்ம என்ன பண்றோம்னா அதுல மேஜரா இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் படிச்சுட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சம் அவன் வந்து கொஸ்டின் இதுல இருந்து கேட்பான், ஆனா அதை படிக்கவே நம்மளுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு விட்டுட்டு போறோம் இல்லையா, அதுலதான் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் வந்து நம்ம லூஸ் பண்றோம். படிக்கிறத கொஞ்சம் டீப்பா நம்ம படிச்சோம்னாவே போதுங்க. 2025 குரூப் 4 ஈஸியா நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்றது, மாற்றம் வந்து நல்லதுதான். அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாது. சோ இந்த 2025 குரூப் 4 வந்து என்ன பண்றோம், நம்ம திறம்பட படிச்சு இது பண்ண போறோம். ஓகேவா? இனி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளார விளக்கு வச்சுட்டு வர கேப்ல என்ன பண்ணிட்டாங்க, சிலபஸே ஒட்டுமொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இனிமேல் மண்டே ஆன்வர்ட்ஸ், ஓகேவா, மண்டேக்கு முன்னாடியே கூட என்ன பண்ணிடுவேன், உங்களுக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கிளாஸஸ் நம்ம போட போறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன இருக்கும்னா, இது வரைக்கும் இப்ப நான் சொன்ன பேட்டர்ன் வந்துட்டு ஆல்ரெடி டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இது புரியும். பட் இனி நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இனிமேல் எப்படி நம்ம டிஎன்பிசி போறவங்க ஃப்ரெஷரா உள்ள வராங்க, இல்ல அரைகுறையா இருக்காங்க, இனிமேல் எப்படி நியூவா டிஎன்பிசி நம்ம ஸ்டார்ட் பண்றது, எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்றது, குரூப் 4 எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்றது, குரூப் 2 எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்றது, குரூப் 1 இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம், வித் ஸ்டடி பிளானோட பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.